ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். நாம் இப்போ பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வீடியோ யூஜி டெட் நியமன தேர்வு தமிழ் மேஜர். இந்த தமிழ் மேஜர் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்மளுடைய பயிற்சி மையத்தில் அருமையாக ஒரு டெஸ்ட் பேட்ச் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த டெஸ்ட் பேட்சில் 3000 rupees வரைக்கும் ஃபீஸ் டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச் நியூவாக இப்போ ஸ்டார்ட் ஆகுது. இந்த டெஸ்ட் பேட்சில் நம்மளுடைய 2023 சிலபஸை பேஸ் பண்ணி தமிழ் மேஜர் அண்டு தமிழ் தகுதி தேர்வு ரெண்டுக்குமே நம்ம டாபிக் வைஸ், சிலபஸ் வைஸ், யூனிட் வைஸ் அருமையாக ஒரு டெஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் நம்மளுடைய டார்கெட் 150 மார்க்ஸ்க்கு 140 மார்க்ஸ் நாம் எடுத்து ஒரு பெரிய டாப் ரேங்க் கவர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இந்த டாப் ரேங்க் எடுக்கக்கூடிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹையஸ்ட் மார்க் எடுத்து நம்ம சொந்த ஊர்லேயே ஜாப் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அப்போ அந்த ஹையஸ்ட் மார்க் வாங்கினா நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நமக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆகிடும். அடுத்தது மெரிட் மார்க். இப்போ லாஸ்ட் இயர் எக்ஸாம்ல நம்மளுடைய பயிற்சி மையத்தில் படித்த மாணவர்கள்ல 42 பேர் இந்த யூஜி தமிழ் மேஜர்ல வெற்றி பெற்றிருக்காங்க. அதுல மாநில அளவில் முதல் இடம், 3வது இடம் நம்மளுடைய பயிற்சி மையத்திலிருந்து கொடுத்துருக்கோம். ஜென்ரல்ல 3rd ரேங்க்கும், கம்யூனியல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க்கும் கொடுத்துருக்கோம். அது ஒரு கம்யூனியல்ல மட்டும் இல்லைங்க, 3 கம்யூனியல்ல நம்ம டாப் ரேங்க் கொடுத்துருக்கோம். இது மாதிரி ஒரு டாப் ரேங்க் வாங்கினக்கூடிய ஸ்டூடெண்ட் இவங்க சொந்த ஊர்லயே, அதாவது நியரஸ்ட் பிளேஸ்லயே அவங்களுக்கு பிடித்த இடத்துலயே இந்த ஜாப் அவங்க வாங்கியிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு மெரிட் மார்க் வாங்கக்கூடிய மாணவர்களுக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் செம்ம ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா டிராவலிங் டைமிங் இஷ்யூ இருக்காது, அலைச்சல் இருக்காது. நம்ம ஜஸ்ட் பாஸ் பண்ணி போஸ்டிங் வாங்கும் பொழுது நமக்கு வேலை கிடைச்சா போதுன்னு நினச்சிருப்போம். அதுக்கப்புறம் நமக்கு இந்த டிராவலிங்லேயும் ஒரு டிஸ்டன்ஸ்லையுமே ரொம்ப சிரமப்படுவோம். நம்ம இன்னும் ஒரு 10 மார்க் சேர்த்து வாங்கியிருந்தா நம்ம கவுன்சிலிங்கில் கொஞ்சம் முன்னாடியே போயிருந்துருக்கலாம், நமக்கு நியரஸ்டில் வேலை கிடைச்சிருக்குமே அப்படின்னு. அடுத்தது டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு நம்ம ஏரியாக்குள்ளே வரதுக்குள்ளார ரொம்ப வருஷம் ஆகிடும். இது எல்லாம் ஒரு 10 to 15 மார்க் வித்தியாசத்தில் நடக்கும். அப்போ அந்த மாதிரி நம்ம இந்த தேர்வில் நமக்கு ஆயிடக்கூடாதுன்னா நாம் மெரிட் மார்க்கை டார்கெட் பண்ணி தான் படிக்கணும். அதுபோல தான் லாஸ்ட் இயரில் எங்களுடைய பயிற்சி மையத்தில் டாப் ரேங்க் எடுத்த இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அவங்களுடைய ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேயும் நியரஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்லேயுமே போஸ்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இதே போல் நீங்களும் இந்த வருஷம் வரக்கூடிய தேர்வில் ஒரு நல்ல ரேங்க் வாங்குறதுக்கு தான் அந்த 140 மார்க்ஸ் அப்படிங்கிற இடத்த நாம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். 140 மார்க்ஸ்க்கு நம்ம பிளான் பண்ணோம்னா மினிமம் 130 கன்ஃபார்ம் கிடைக்கும். அப்போ 130 நம்ம எடுத்துட்டு நம்மவே போதும், நமக்கு நல்ல ரேங்க்கு, நியரஸ்ட் பிளேஸில் ஜாபு. அப்போது அந்த ஸ்டேட் டாப் ரேங்க் வாங்கிட்டா நமக்கு ஒரு பெரிய ஹாப்பி. அதுதான் நம்மளுடைய எய்ம். அதுக்காக தான் இந்த டெஸ்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம சொல்கிறோம் நல்ல ரேங்க் வாங்கணும் அப்படின்னு. ரைட். இந்த டெஸ்ட் நம்ம எப்படிலாம் ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்குறோன்னா, இது ஒரு ரெடிமேட் பேஸ்டு டெஸ்ட். அதாவது நம்ம மொபைல் ஆப் மூலிமா, அடுத்ததுல டேப் மூலிமா நீங்கள் இந்த டெஸ்ட்டை வீட்டில் இருந்து எந்த டைம் வேணாலும் படிக்கிற மாதிரி ஒரு அருமையான டைம் டேபிள் ஷெடியூல்டில் டெஸ்ட் எழுதிக்க முடியும். அந்த டெஸ்ட்டை படிக்கிறதுக்கு, டெஸ்ட் எழுதுறதுக்கு ஒரு டைம் டேபிள் ஷெடியூல்டு நம்ம கொடுத்துருவோம். மொத்தம் 166 டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். அதில் 14,940 கேள்விகள் கவர் பண்ணுறோம். ஒரு எக்ஸ்ட்ரானரி கவுண்டிங் இந்த ஒரு தமிழ் டெஸ்ட்டுக்காக. இது முழுக்க நம்ம மொபைல் ஆப்பில் ஆன்லைன் டெஸ்ட் டைப்பாக இருக்கும். ரிப்பீட்டடாக இந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதிக்கலாம். எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இந்த மொபைல் ஆப் அக்சஸ் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். இந்த டெஸ்ட் பிளானே எப்படி தெரியுங்களா? ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் 140 மார்க்ஸ் எங்களுடைய டைம் டார்கெட்டு. இந்த 140 மார்க்ஸ்க்கு நாங்கள் எய்ம் பண்ணும்பொழுது கேரண்டி இந்த 130க்குள்ளே எடுப்போம். அப்போ 130க்குள்ளே நாங்கள் எடுக்கணும்னா எல்லா எக்ஸாமையும் ஈஸி லெவல், மீடியம் லெவல், டஃப் லெவல்னு 3 டைப் ஆஃப்லேயும் நம்ம எவ்ரி டெஸ்ட் கொஷின்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் நம்ம கொஷின்ஸ் எக்ஸாம் பேட்டர்ன் பிரகாரம் நாம் கொஷின் அண்ட் ஆன்சர் கொடுக்க போகிறோம். அடுத்தது ஒரு சூப்பர் டெஸ்ட் பிளான் நம்ம கொடுக்குறோம். இந்த டெஸ்ட் பிளான்ல தான் நம்ம எப்படி இந்த யூனிட் வைஸ் டெஸ்ட்டுங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோங்கிறது பார்க்க போகிறோம். ரைட். இந்த டெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு யூனிட்லையுமே டாபிக் வைஸாக நம்ம டெஸ்ட் கொடுக்க போகிறோம். அந்த டாபிக் வைஸாக நம்ம டெஸ்ட் எழுதக்கூடிய அந்த கொஷின் அண்ட் ஆன்சர் 4 ஆப்ஷனை பேஸ் பண்ணி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட்டு, இந்த ஆப்ஷன் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அடுத்தது
ஃபில்லப்ஸ் டெஸ்ட்டாகவும் இதை கொடுப்போம், கோடிட்டிடம் மாதிரி. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு நீங்க டாபிக் வைஸா எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ற மாதிரி இந்த ஃபில்லப்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது நம்ம வீட்டில் இருக்கவங்க கிட்ட இந்த கொஸ்டின் பேப்பரை கொடுத்து நீங்க கொஸ்டின்ஸ் கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க இந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். இது செம்ம மெத்தட். உங்களுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது நீங்க டெஸ்ட் பேட்ச்லயே ஒரு ரிவிஷனுக்குள்ள போற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு அருமையான மெத்தட். அந்த மெத்தடை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நாங்கள் டெஸ்ட் கொடுக்குறோம். அப்போ எவ்ரி யூனிட்டுக்கு டாபிக் வைஸ் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் இருக்கு, எவ்ரி யூனிட்டுக்கு ஃபில்லப்ஸ் கொஸ்டின்ஸும் நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தடை நீங்கள் பயன்படுத்தும் போது நிச்சயம் அந்த 140லாம் அசால்ட்டாக நீங்கள் டச் பண்ண முடியும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். அடுத்தது ஒவ்வொரு யூனிட்லையுமே எவ்ரி யூனிட்ல பாதியா 50% ஆஃப் சிலபஸை பேஸ் பண்ணி நாம டெஸ்ட் வைக்க போறோம். அப்புறம் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 100% சிலபஸ் கவர் பண்ணி ஒரு ஃபுல் டெஸ்ட் கொடுக்க போறோம். இது ஒரு டைப்புங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் நம்ம பிளான் பண்றோம். ரிவிஷன் டெஸ்ட்ல 30% ஆஃப் சிலபஸ்னு ஒரு பிளான் கொடுக்குறோம். 50% ஆஃப் சிலபஸ்ல டெஸ்ட் கொடுக்குறோம். 100% ஆஃப் சிலபஸ்லயும் நாம டெஸ்ட் கொடுக்குறோம். அப்போ இது எல்லாம் ஃபுல் டெஸ்ட் மாதிரியே நீங்க எழுதுவீங்க. அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், இப்போ லாஸ்டா நடந்த யூஜி டெட், பிஜிடிஆர்பி, நெட்டு, ஸ்லட்டுன்னு இந்த மாதிரி நம்ம தமிழ் சிலபஸை பேஸ் பண்ணி வந்த தேர்வுகளையும் நாம இந்த கொஸ்டின்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எழுத போறோம். கடைசியா ஸ்டேட் லெவல் ஃபுல் மாடல் டெஸ்ட் வச்சு உங்களுடைய மதிப்பெண்ணை கணக்கிட்டு உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டும் நம்ம கொடுக்க போறோம். இந்த டெஸ்ட் எல்லாமே எனி டைம் நீங்க மொபைல் ஆப்ல எழுதிக்க முடியும். உங்க மார்க் அதுவே சாஃப்ட்வேர் திருத்தி கொடுத்துரும், செக் பண்ணிக்க முடியும். இந்த கேள்வி பதில நீங்க பிரிண்ட் அவுட் போட்டும் வச்சுக்க முடியும், பிடிஎஃப் ஃபைலா டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேஜர் மட்டும் இல்லாம எலிஜிபிலிட்டியும் கவர் பண்ற மாதிரி கொடுக்க போறோம். இந்த டெஸ்ட் எல்லாம் நியூ கொஸ்டின் பேப்பர். லாஸ்ட் தேர்வுல எழுதி இந்த வருஷம் மறுபடியும் நீங்க இங்க டெஸ்ட் எழுதணும்னாலும் எல்லாமே புது கொஸ்டின்ஸா கொடுப்போம். ஃப்ரெஷரா நம்ம அகாடமியில வந்து எழுதுறவங்களுக்கு எப்படி புது கொஸ்டின்ஸ் இருக்கோ அது மாதிரி ஏற்கனவே டெஸ்ட் பேட்ச் எழுதியிருந்தாலும் இல்ல ஆன்லைன் கிளாஸ்ல படிச்சிருந்தாலும் நீங்களும் இந்த டெஸ்ட் நியூவாவே எழுத முடியும். அத்தனையும் நியூ கொஸ்டின்ஸ். இதெல்லாம் ஒன் பை ஒன்னா நம்ம கொஸ்டின்ஸ் மேக் பண்ணி நம்முடைய மொபைல் ஆப்ல அப்லோட் பண்ணி கொடுப்போம். நீங்க உங்களுடைய ஃப்ரீ டைம்ல இந்த டெஸ்ட்டை ஃபுல் ஃபோக்கஸ்டா எழுதணும். அடுத்தது நம்ம இந்த டெஸ்ட்டை எப்படி பிரிச்சிருக்கோம் பாருங்க. 10 யூனிட்டுக்குமே 53 டாபிக் கவர் ஆகிற மாதிரி பிரிச்சு ஒரு 6100 கொஸ்டின்ஸ் கவர் பண்ற மாதிரி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு யூனிட்லயுமே ஃபுல் மாடல் டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம் 10 யூனிட்டுக்கும். அப்போ டாபிக் வைஸ் டெஸ்ட் எழுதுறோம். அப்புறம் ஃபுல் டெஸ்ட் பாருங்க, ஒவ்வொரு யூனிட்டுக்குமே ஃபுல் டெஸ்ட் நம்ம கவர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ அப்போ 10 யூனிட்ஸ்க்குமே ஃபுல் டெஸ்ட் நீங்க எழுதுவீங்க. எல்லாம் எக்ஸாம் பேட்டர்ன்ல இருக்க மாதிரியே இருக்கும். கொஸ்டின்ஸ் இருக்கும், 4 ஆப்ஷன் இருக்கும். ஆன்சர் கீ அதிலே சப்மிட் பண்ணும்போது மார்க் வந்துடும். ஆன்சர் கீயும் நீங்க செக் பண்ணிக்க முடியும். அடுத்தது 50% ஆஃப் சிலபஸ் பாருங்க. அதுல 10 யூனிட்ஸ்க்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 2 டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம். அப்போ ஒரு யூனிட்டுக்கு ஆஃப் யூனிட் டெஸ்ட்லயே 100 கொஸ்டின்ஸ் கவர் பண்றோம். 10 யூனிட்ஸ்க்கும் ஒரு 1000 கொஸ்டின்ஸ் நம்ம கவர் பண்ணி ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி தரோம். அது மட்டும் இல்லாம ரிவிஷன் டெஸ்ட்லயே அடுத்த பார்ட்ல 30% ஆஃப் சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம ரிவிஷன் டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம். இதுதான் மிக்சடு யூனிட் டெஸ்ட். அடுத்தது ரிவிஷன் டெஸ்ட் 3, அது 50%. ஃபர்ஸ்ட் 5 யூனிட், அடுத்த 5 யூனிட்னு சொல்லி ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறோம். இது மட்டும் இல்லாம இலக்கிய வரலாறு புத்தகங்கள் நம்மளுடைய தேவீரா, மூவா, பாக்கியமேரி, தமிழ் அண்ணல், மதுசூ விமலானந்தம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இலக்கிய வரலாறு ஆத்தர்களுடைய புத்தகத்துல இருந்தும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேர்வுகள் நடத்தப்படும். இந்த கொஸ்டின்ஸ் இந்த இலக்கிய வரலாறு பேஸ் பண்ணி நம்ம உள்ளேயும் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்போம். இருந்தாலும் தனியா ஏன் கொடுக்குறோம்னா ஒரு மதிப்பெண் கூட நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்போ ஒரு மெரிட், ஒவ்வொரு மதிப்பெண்ணும் நம்ம வாழ்க்கையின் தலையெழுத்தையே மாத்திரும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கிட்டு பின்னாடி ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. இது மட்டும் இல்லாம கடந்த ஆண்டு கேட்கப்பட்ட யூஜி டெட், பிஜிடிஆர்பி தேர்வுகள், அது மட்டும் இல்லாம தமிழ் தகுதி தேர்வு, இதுல 6th to 10th வரைக்கும் இருக்கும். அப்புறம் 11th 12th தனியா இருக்கும். சிறப்பு தமிழும் கவர் பண்ணி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம கடைசியா 3 மாடல் தேர்வு ஸ்டேட் லெவல் டெஸ்ட் வச்சு மார்க் ரேங்க் லிஸ்ட் முதற்கொண்டு உங்களுக்கு கொடுக்குறோம். இது மாதிரி 166 தேர்வுகள் நடத்தி 14,940 கேள்வி பதில் உங்களுக்கு டெஸ்ட் வச்சு உங்களை ஒரு சூப்பரான ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ்க்காக நாம ட்ரெயின் பண்றோம். ஸோ 140 மார்க்ஸ் தான் நம்முடைய டார்கெட். அதுக்காக ஒரு செம்மையான டெஸ்ட். இந்த டெஸ்ட் எல்லாம் எழுதுறதுக்கு நாம் ஒரு ஸ்டடி பிளானரே கொடுப்போம். என்னன்னைக்கு நம்ம டெஸ்ட் எழுத போறோம்,
ஓகே, எந்த டேட்ல நம்ம டெஸ்ட் எழுத போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு டைம் டேபிளே நம்ம கொடுக்க போறோம். ஸோ இந்த டைம் டேபிள்ல ஒரு சார்ட் கொடுத்துருவோம், என்னைக்கு இந்த யூனிட்டை எழுதணும், அதாவது டேட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு டைம்ல சேருவோம். இப்போ இந்த யூனிட்டை படிக்கிறதுக்கு, இந்த டாப்பிக்கை படிக்கிறதுக்கு எத்தனை நாள் தேவை அப்படிங்கிற மாதிரி நாங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க படிச்சு அந்த டெஸ்ட்டை வந்து நல்ல மார்க் எடுக்கிற மாதிரி நீங்க ரெடி ஆயிக்கணும். அடுத்தது இந்த டெஸ்ட்டுக்கு உண்டான ஃபாலோ அப் மெத்தட்ஸ் சார் கொஞ்சம் கேர் பண்ணி எடுக்கணும். ஏன்னா 140 மார்க்ஸ் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ இந்த 10th 12th இந்த டைம்ல நீங்க எப்படி ரொம்ப சீரியஸா படிச்சிருப்பீங்களோ, சின்சியரா டெடிகேட்டடா படிச்சிருப்பீங்களோ, அதே மாதிரி தான் இந்த எக்ஸாமுக்கும் படிக்கணும். டெய்லியுமே நீங்க படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அதுல நான் இன்னைக்கு யூனிட் படிக்க போறேன் அப்படின்னு நீங்க அப்லோட் பண்ணணும். அப்பதான் மற்றவங்களுக்கும் அது ஒரு எனர்ஜியா இருக்கும், உங்களுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கும். எழுதுற ஒவ்வொரு டெஸ்ட்டுடைய மார்க்கையும் நீங்க அதில் சப்மிட் பண்ணணும். எவ்ரிடே காலையில் 5 o'clock எழுந்து படிங்க, நைட் 11 o'clock வரைக்கும் படிங்க. மினிமம் 5 to 8 hour நீங்க தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தால் நிச்சயம் உங்களால வெற்றி பெற முடியும். அப்படி வெற்றி பெறதுக்கு தேவையான ஷெடியூல்டு தான் நாங்கள் உங்களுக்கு இப்போ கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட், இந்த டெஸ்ட்டுக்கான டைம் டேபிள் ஷெடியூல்டு நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அந்த டைம் டேபிள் ஷெடியூல்டை உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போறோம். எப்படி பிளான் பண்ணி கொடுக்குறோம்னா, இதுக்குண்டான மாடல் கொஸ்டின் பேப்பர், அதுக்கான சிலபஸ், அதுக்கான டெஸ்ட் ஷெடியூல்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த டெஸ்ட்டுக்கான சாம்பிள் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். இந்த சாம்பிள் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் நீங்கள் வந்து பார்க்க முடியும். அதே போல் நம்மளுடைய சிலபஸை பார்க்க முடியும். இதுக்கான டெஸ்ட் டைம் டேபிளையும் பார்க்க முடியும். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதற்கான லிங்க்ஸ் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த லிங்க்கை போய் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணால் நம்மளுடைய அஃபீஷியல் வெப்சைட்ஸ்குள்ளே போயிடுவோம். அந்த வெப்சைட்ஸ்குள்ளார போனீங்கன்னா இந்த சாம்பிள் டெஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் டைம் டேபிள் முதற்கொண்டு பார்க்க முடியும். அதுக்கு கீழே ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலகிராம் குரூப் இருக்குது. இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டை பற்றியும் அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம் தேர்வுகள் பற்றியும் நாங்கள் அதில் அறிவிப்போம். அடுத்தது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச்க்கு 8,000 நம்ம சார்ஜ் பண்ணுறோம். இதில் 3,000 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் 5,000 rupees மட்டும்தான் இந்த டெஸ்ட்டுக்காக. இந்த 5,000 rupeesக்கு நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ண போறீங்க? டாபிக் வைஸ் டெஸ்ட் எழுத போறீங்க, அதுக்கப்புறம் ஃபில்லப்ஸ் டெஸ்ட் எழுத போறீங்க, அதுக்கப்புறம் ஆஃப் யூனிட் டெஸ்ட் எழுத போறீங்க, ஃபுல் யூனிட் டெஸ்ட் எழுத போறீங்க, ரிவிஷன் டெஸ்ட்ல 30% ஆஃப் சிலபஸ் ஒன்று எழுத போறீங்க, டிவிஷன் டெஸ்ட்ல 50% ஆஃப் சிலபஸ் எழுத போறீங்க, 100% ஆஃப் சிலபஸ் கொஸ்டின் எழுத போறீங்க. அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அடுத்தது தமிழ் தகுதி தேர்வு, அப்புறம் லாஸ்டா ஸ்டேட் லெவல் எக்ஸாம் சொல்லி தான் நீங்க அந்த 14,900 கொஸ்டின் சம்திங் எழுத போறீங்க. நியர் 15,000 டெஸ்ட் நீங்க கேள்வி பதில் எழுத போறீங்க. இதில் ஜாயின் பண்றதுக்கான பேமெண்ட் டீட்டெயில்ஸ், அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், அடுத்து நீங்க என்ன செய்யணுங்கிற எல்லா விவரமுமே இந்த டிஸ்கிரிப்ஷன், அதாவது இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதை ஜஸ்ட் போய் வாட்ச் பண்ணாவே தெரிஞ்சிடும். அடுத்தது இந்த டெஸ்ட் பத்தி எல்லா விவரமும் உங்களுக்கு கொடுத்தாச்சு. நம்ம தமிழ் தகுதி தேர்வு பிளஸ் மேஜர் இது எல்லாம் கவர் பண்ணி தான் இந்த ஹையஸ்ட் ஒரு மார்க்குக்கான டார்கெட் நம்ம பிளான் பண்றோம். யூஜி டெட்டில் தமிழ் மேஜர் தவிர மீதி இருக்க அத்தனை மேஜரும் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். ஆன்லைன் கிளாஸ், ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மற்ற மேஜர்ஸ் இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது இந்த தமிழ் மேஜர் பற்றி வேறு எந்த டவுட் இருந்தாலும் சரி, டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர், இந்த வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு ஜஸ்ட் நீங்கள் ஒரு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் பயிற்சி மையம் செய்யும். லாஸ்ட் இயர் ஒரே பயிற்சி மையத்தில் தமிழ் மேஜரில் 42 வெற்றியாளர்களை உருவாக்கி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க், 3rd ரேங்க் கொடுத்த நம்முடைய பயிற்சி மையத்தில் இந்த வருடமும் ஒரு சூப்பரான ரேங்க் நம்ம கொடுக்க போகிறோம். அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரி டெஸ்ட் நம்ம கவர் பண்ணி கொடுக்குறோம். இந்த டெஸ்ட்டை நீங்கள் வீட்டில் இருந்து எழுதி சக்ஸஸ் பண்ணுறதுக்கு பயிற்சி மையம் எல்லா சப்போர்ட்டும் பண்ணும். எந்த டவுட் இருந்தாலும் இமீடியட்டாக எனக்கு கால் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.